Hello friends, so இந்த வீடியோல நம்ம வந்து ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஃபில்டர்ஸ்க்கு ரிலேட்டடான குவிஸ் வந்து லாஸ்ட்ல உங்களுக்கு ப்ளே ஆகும். அந்த குவிஸஸ் வந்து என்ன ஆன்சர்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ வெயிட் until the last minute and இம்பார்ட்டண்ட்டா பவர் query editor boot camp வந்து 24th, அதாவது இந்த சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. எவ்ரி டே 24th 15 டேஸ்க்கு, அடுத்த 15 டேஸ்க்கு 8:30 நைட் 8:30க்கு, பிகாஸ் எல்லாரோட டைம் கன்சிடரேஷனையும் பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் போயிட்டு வருவீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நைட் 8:30க்குங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே இந்த பவர் query editor boot campல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வித் அஜெண்டா, என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இதில் போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபில்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது, பவர் பிஏல அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ கிளியராக படிக்க போகிறோம். நான் வந்து சாம்பிள் டேட்டா தான் எடுத்திருக்கேன். அந்த சாம்பிள் டேட்டா எங்கன்னா, நீங்கள் பவர் பிஐ லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லேர்ன் வித் சாம்பிள் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ பவர் பிஐ வந்து எப்படிலாம் இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடியே என்னோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். இது என்னோட சேனல் கோம்ஸ் டெக் டாக்ஸ். ஸோ நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல இப்போதைக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிஐ தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் வந்து சாம்பிள் டேட்டாவை எப்படி லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இதில் நான் அந்த சாம்பிள் டேட்டாவை தான் லோட் பண்ண போகிறேன். லேர்ன் வித் சாம்பிள் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் டேட்டா ஒன்று லோட் ஆகும். ஸோ லோட் சாம்பிள் டேட்டா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபினான்ஸ் டேட்டா, அதாவது ஃபினான்ஷியல் டேட்டா வந்து உங்களுக்கு லோட் ஆகும். இல்லை எனக்கு வந்து டேட்டா வேணும், எனக்கு நீங்கள் டேட்டா கொடுங்க அப்படின்னா என்னோட GitHub பேஜில் இருக்கும். இந்த GitHub பேஜோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன். ஸோ இதில் வந்து பவர் பிஐக்குன்னு தனியாக டேட்டா ஃபைல்ஸ் எல்லாமே வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலும் ஓகே தான், சரிங்களா? ஸோ உங்களோட இப்போ வந்து டேட்டா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்குது இல்லையா? ஸோ இது வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது, இது வந்து உங்களோட ஷீட் ஃபார்மேட்டில். நம்ம டேபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் அப்படிங்கிற டேபிளை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கு இல்லையா, இந்த லோட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் இது வந்து சாம்பிள் டேட்டா அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து எந்த ஒரு கிளீனிங் ப்ராசஸ் தேவைப்படாது. ஓகே, ஸோ இதுதான் என்னோட GitHub பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் பிஐ எசென்ஷியல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பேஜை மறக்காமல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பவர் பிஐ எசென்ஷியல்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டேட்டா செட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஃபினான்ஷியல் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. அது லோடாகிற ஸ்டேஜில் நான் வந்து உங்களுக்கு ஃபைன், இதுவும் லோட் ஆகிட்டு தான் இருக்குது. காட் இட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நம்மளுக்கு இது லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இது லோட் ஆயிடுச்சு, நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து இங்கே டேட்டாங்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு அது வந்து லோட் இருக்கா, அதாவது வந்துருச்சா, அந்த ஃபினான்ஷியல் அப்படிங்கிற டேட்டா வந்து வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க பவர் பிஐல அப்படின்னா உங்களுக்கு இந்த யூஐ இருக்காது, உங்களோட யூஐயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி நான் என்னோட வெர்ஷன் அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலீட் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அப்டேட்டடான ஒரு வெர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரியா? எங்கேருந்து நான் அப்டேட்டடான வெர்ஷன் நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கும் இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 3rd வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் சாம்பிள் டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை போய் நீங்கள் பாருங்கள். இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சாம்பிள் டேட்டாவை இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே வரலாம். ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெயின் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம பெயின் சொல்லுவோம். இது வந்து ஃபில்டர் பெயின், சரிங்களா? ஃபில்டருங்கிறது வந்து விஷுவலாக இருக்காதுங்க, அதாவது இந்த இடத்துல இருக்காது, நமக்கு ஒரு தனி ஒரு பெயினாக தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் ஏரோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பெயின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? இந்த ஃபில்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஃபில்டர் இருக்குது. நம்மளோட பவர் பிஐல நம்ம எதுவுமே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணல, எந்த ஒரு விஷுவலுமே இல்லை. இப்போ உங்களோட ஃபில்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ், ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ், இது 2 தான் இருக்குது, சரிங்களா? அதாவது இந்த பேஜுக்கு மட்டும் ஃபில்டர் அப்ளை பண்ணுமா, இல்லை எல்லா பேஜுக்கும் ஃபில்டர் அப்ளை பண்ணுமான்னு அது கேட்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு விஷுவல் சும்மா ஆட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் ப்ராடக்டையும் ஒரு விஷுவல் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இருக்கிற செக் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணாலே போதும். சேல்ஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2ஐயும் நான் செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே ஒரு விஷுவல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவர் பிஐ பார் கிராஃப் வந்து உங்களுக்கு விஷுவல் ஆகுது. இல்லை மேம், நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு இப்படி ஆகலை, எனக்கு வந்து டேபிளாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலன்னு அர்த்தம். இந்த ஆட்டோ சஜஸ்ட் விஷுவல் அப்படிலாம் எல்லாமே இப்போ ரீசெண்டாக இருக்கிற வெர்ஷன்ஸ், அதாவது ரீசெண்டாக ஒரு 5 to 6 months இருக்கிற வெர்ஷன்ஸில் தான் இது எல்லாமே வருது.
அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நான் வந்து ஒரு விஷுவலை நான் ஆட் பண்ணேனா பண்ண உடனே என்ன ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு விஷுவல் வந்து இன்னொரு ஃபில்டர் வந்து ஆட் ஆயிருக்கு. என்னது? ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விஷுவல். ஸோ உங்களுக்கு ஃபில்டர்ஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குங்க. சாரி, ஃபில்டர்ஸ் விஷுவல்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபில்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவலுக்கு ஒரு ஃபில்டர் இருக்குது, இந்த பேஜுக்கு மட்டும் ஒரு ஃபில்டர், இல்லை எல்லா பேஜுக்கும் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்டர். ஸோ உங்கள்கிட்ட இப்போ ஏதாவது இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இன் பவர் பிஐ? ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ். ஒன்று வந்து விஷுவல் லெவல் ஃபில்டர், பேஜ் லெவல் ஃபில்டர் அண்ட் ஆல் பேஜஸ் ஃபில்டர், ரிப்போர்ட் லெவல் ஃபில்டர்ஸ் லைக் ஆல் பேஜ் ஃபில்டர்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இப்போ இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட்டையும் சேல்ஸையும் நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, அந்த 2 ஆட்ரிபியூட் வந்து டிஃபால்ட்டாக விஷுவல் லெவல் ஃபில்டரில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அது ஆல்னு வந்திருக்கு. ஃபில்டர்னா முதல்ல என்னன்னு நான் சொல்லலையா? சாரி, ஃபில்டர்னா என்னன்னா என் டேட்டா இருக்கு, பட் அந்த டேட்டாவை நான் ரெஸ்ட்ரிக்டடாக நான் ஆக்சஸ் பண்ணணும், எனக்கு தேவையான டேட்டாவை மட்டும் தான் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்லைசரும் யூஸ் பண்ணலாம். பட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம். ஸ்லைசர்னா என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். இந்த பிளாக் மட்டும் நீங்கள் பாருங்கள், சரியா? இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், ஃபில்டரோட டைப் காட்டும். ஓகே, பேசிக் ஃபில்டரிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவை எடுத்து ட்ராக் பண்ண உடனே அது உங்களுக்கு பேசிக் ஃபில்டர்ஸாக தான் இருக்கும், சரியா? ஸோ அதில் எல்லா டேட்டாவுமே, அதாவது இங்கே இருக்கிற டேட்டா, இந்த பேசியோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு இங்கே காட்டும். ஓகே, இது பேசிக் ஃபில்டரிங். இதுலேருந்து நான் செலக்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங்லி நம்ம அங்கே செலக்ட் பண்ண இந்த இடத்துல ஃபில்டர் ஆகி உங்களுக்கு காமிக்கும். புரியுதா? என் கூட ட்ரை பண்ணுறீங்கன்னா பண்ணி பாருங்கள், பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த செலக்ட் ஆல் அப்படிங்கிறது போயிடுச்சு, எனக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்து பார்த்துட்ருக்கேன். ஓகே, இது பேசிக் ஃபில்டரிங். இப்போ இதையே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது லெவல் இருக்கும், என்னென்னா அட்வான்ஸ்டு ஃபில்டரிங் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அட்வான்ஸ் ஃபில்டரிங் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டுது. கண்டைன்ஸ், does not contain, starts with, ends with, does not starts with, which means that நான் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணும் அப்படின்னா எந்தெந்த ப்ராடக்ட்லாம் பீலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் மட்டும் நான் வியூ பண்ணும், இல்லை எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வீலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை மட்டும் நான் வியூ பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கண்டிஷன் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஃபில்டரிங்க்கு போகணும். ஸோ நான் இப்போ கண்டைன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வி அப்படிங்கிறத கொடுத்துட்டு, ஓகே, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து ஃபில்டர் டைப்பில் அட்வான்ஸ் ஃபில்டரிங். நாம் இப்போ விஷுவல் லெவல் ஃபில்டர் மட்டும் தாங்க பார்க்குறோம். ஃபில்டர் ஆன் விஷுவலில் அட்வான்ஸ் ஃபில்டரிங் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கண்டைன்ஸ் அப்படிங்கிற ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வி அப்படின்னு மட்டும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த அப்ளை ஃபில்டர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, வீலேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த 2 ப்ராடக்டோட சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது, சரியா? ஓகே, எனக்கு இந்த ஃபில்டர் வேணாம், நான் வந்து இதை கிளியர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்லேயே, ஓகே, இந்த ஃபில்டர் பாக்ஸ்லேயே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரேசர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குங்க. அந்த எரேசர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபில்டரிங்க்கு நீங்கள் பேக் ஆயிடலாம். ஓகேவா? இப்போ அட்வான்ஸ் ஃபில்டரிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதே அட்வான்ஸ் ஃபில்டரிங் நீங்கள் வந்து சம் ஆஃப் சேல்ஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சம் ஆஃப் சேல்ஸில் பாருங்கள், அதாவது ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டைமென்ஷன் இந்த சென்ஸ் என்னது, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், கரெக்டாக? ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, அட்வான்ஸ் ஃபில்டரிங், பேசிக் ஃபில்டரிங், டாப் அண்ட் ஃபில்டரிங்னு இருக்குது. அதே ஒரு மெஷர், அதாவது சேல்ஸுங்கிறது ஒரு மெஷர். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸு டாப் அண்ட் அதெல்லாம் கிடையாது, ஒரே டைப் தான் இருக்குது. அதில் இஸ் லெஸ் தென் பார்க்கணுமா, கிரேட்டர் தென் பார்க்கணுமா, ஈக்குவல் டு பார்க்கணுமா, பிகாஸ் அது ஒரு மெஷர், அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இஸ் கிரேட்டர் தென் அப்படின்னு நான் கொடுத்துட்டு கிரேட்டர் தென் ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன், 10,000. ஸோ நான் சம் நம்பர்ஸ் கொடுக்குறேன், இந்த இருந்தால் மட்டும் வந்து நீ வியூ பண்ணு அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வியூ பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அப்படின்னு வரும்போது அதோட ஃபில்டரிங் வேறு மாதிரி இருக்கும். ஒரு டைமென்ஷன், அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூன்னு வரும்போது அதோட ஃபில்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கிளியருங்களா? இப்போது அடுத்தது பார்க்கலாம். இது நம்பரில் பிரச்சனை இல்லைங்க, நம்பர்ஸில் ஒன்றும் இப்போ ப்ராப்ளம் இல்லை. ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபில்டரிங் பார்த்துட்டோம், கரெக்டாக?
இப்போ டாப் எண்ட் ஃபில்டரிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டாப் எண்ட் இப்போ எனக்கு வந்து இப்போ என்னென்ன காமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 3 5 6 என்ட்ரிஸ் காட்டுது. எனக்கு இந்த 6 என்ட்ரிஸ் வேணா டாப் 2 பெஸ்ட் பர்ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் பார்க்கணும். சரி, அதான் இதில் பார்த்தாலே தெரியுதே, இது 2 தான் டாப் 2 பர்ஃபார்மிங். இதை வேற நான் எதுக்கு பண்ணணும், இதை வேற நான் எதுக்கு வந்து ரீஃபைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, இந்த டாப் 2 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் சார்ட் பண்ணியிருக்கீங்க தெரியும். அண்ட் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க பார்த்த உடனே புரியும். சரிங்களா? இப்போ ஒரு யூசர் லெவலில் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா டாப் 2, அதாவது டாப்பில் இருக்கிற அந்த இதை மட்டும் நான் காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபில்டரிங்கில் டாப் என் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டாப் என் அப்படிங்கும்போது டாப்னா அப்போ நான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மட்டும் தான் காமிக்க முடியுமா, லீஸ்ட் பெர்ஃபார்மிங் காமிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா காமிக்க முடியும். ஸோ இந்த டாப் என் செலக்ட் பண்ண உடனே உங்களோட ஆப்ஷன்ஸ் மாறும். இதில் ஷோ ஐட்டம்ஸில் டாப் பாட்டம் 2 இருக்கும். ஸோ இதில் டாப் வேணுமா பாட்டம் வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணணும். பாட்டம்னு செலக்ட் பண்ணிங்கன்னா லீஸ்ட் ஐட்டம் காமிக்கலாம், டாப்னு செலக்ட் பண்ணிங்கன்னா டாப்லேருந்து இருக்கிற ஐட்டம் காமிக்கலாம். ஸோ நான் டாப் 2 தான் நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ டாப் 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். இது மட்டும் மென்ஷன் பண்ணால் போதுமா? போதாது. ஏன் அப்படின்னா ப்ராடக்டில் டாப் 2 கண்டுபிடிக்கணும். எந்ததுனால டாப் 2 கண்டுபிடிக்கணும்? சேல்ஸில் டாப் 2வா, ப்ராஃபிட்டில் டாப் 2வா, இல்லை எதில் டாப் 2 அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு மெஷர் வேல்யூ வேணும். இந்த இடத்துல பை வேல்யூவில் மெஷர் வந்து நீங்கள் கொடுக்கணும். நம்ம இப்போ கொடுக்கலாமா மெஷர்? ஸோ சேல்ஸ் எடுத்து நான் இங்கே போடுறேன். ஸோ நீங்கள் சேல்ஸ் எடுத்து தான் போடணும்னு அவசியம் இல்லை. எந்த மெஷர் மீன்ஸ் ப்ராஃபிட்டில் எனக்கு டாப் 2 ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராஃபிட் எடுத்து போடுங்க. எது வேணுமோ அதை எடுத்துக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளை ஃபில்டர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஃபில்டர் அப்ளை ஆகும். சரியா? அங்கே நான் ட்ராக் பண்ணிட்டேன், எனக்கு இங்கே ரிசல்ட் வரலன்னு நினைக்காதீங்க. இங்கே அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்ளை ஆகும். ஸோ இது வந்து டாப் 2 பெர்ஃபார்மிங். இதே வந்து பாட்டம் லைக் லீஸ்ட் பெர்ஃபார்மிங் பார்க்கணும் அப்படின்னா அதே தான், பாட்டம்னு கொடுத்துருங்க, அப்ளை ஃபில்டர்னு கொடுத்தீங்கன்னா கீழேருந்து பெர்ஃபார்ம் ஆகிற 2 லீஸ்ட் பெர்ஃபார்மிங் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்னது ஃபில்டர்ஸ் ஆன் விஷுவல் லெவல் ஃபில்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதை கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணுறதுக்கு எகெயின் இங்கே நீங்கள் ரப்பரில் போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாகவே எரேஸ் ஆகிடும். இது ஃபில்டர்ஸ் ஆன் த விஷுவல். இப்போ ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ், இந்த பேஜில் எனக்கு ஃபில்டர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 1 2 விஷுவல் தேவைப்படுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஒரு கார்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். கார்டு, ஓகே, கார்டு விஷுவல் KPI மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து ஓகே, அண்ட் கண்ட்ரி அண்ட் ப்ராஃபிட், கண்ட்ரி வைஸ் ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் ஒரு டேபிளில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? இப்போது எனக்கு என்ன வேணும், நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ இந்த ஒரு விஷுவலை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த விஷுவலுக்கான ஃபில்டர்ஸ் எங்கே போய் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டோம் இல்லையா? விஷுவல் ஃபார் ஃபில்டர் ஃபார் தட் பர்டிகுலர் விஷுவல். இந்த விஷுவல் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த விஷுவலுக்கு மட்டும்தான் அது எஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அகெயின் நான் பண்ணி காமிக்கிறேன். 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். வேல்யூ ஃபீல்டில் வந்து சேல்ஸ் எடுத்து ட்ராக் பண்ணிட்டேன். அப்ளை கொடுக்கும்போது இப்போ என்ன ஆகுது, சேஞ்ச் வந்து இங்கே மட்டும்தான் நடக்குது, இங்கே நடக்காது, இங்கே நடக்காது. ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் இது என்னது, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ். ஓகே, இந்த பேஜுக்கே நான் ஃபில்டர் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆட் த டேட்டா ஃபீல்ட்ஸ் ஹியர். இந்த பேஜுக்கு நான் என்ன ஃபில்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ப்ராடக்ட்டை நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த பேஜுக்கே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, அதே அட்வான்ஸ் ஃபில்டரிங் போகிறேன். ஸோ கண்டைன்ஸ் வி அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அப்ளை ஃபில்டர்னு கொடுத்தேன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், நான் அந்த வீன்னு கொடுத்த உடனே அந்த வீக்கு ரிலேட்டடான டேட்டா மட்டும்தான் இங்கே தெரியும். ஸோ திஸ் இஸ் வாட் அட்வான்ஸ் ஃபில்டரிங். இங்கே நான் அப்ளை பண்ணேன்னா இங்கேயும் நடக்கும், இங்கேயும் நடக்கும். அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் இப்போ நான் இங்கே எரேஸ் பண்ணுறேன், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அந்த பேஜுக்கான இதுவே வந்து உங்களுக்கு எரேஸ் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ இந்த பேஜுக்கு மட்டும் நான் நடக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்போ இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன். இங்கே போயிட்டு கீழே போய் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் கிரியேட் ஆகும். நான் இங்கே வந்து இன்னொரு செட் ஆஃப் விஷுவல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். லைக் ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ராஃபிட் வந்து ஒரு இதாக வச்சுருக்கேன். அண்ட் ஃபனல் சார்ட் கிரியேட் பண்ணுறேன். பிகாஸ் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபனல் சார்ட்லேயுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் ப்ராஃபிட் வந்து செலக்ட் பண்ணுறேன்.
ஓகே, ஃபனல் சார்ட்டில் வந்து ப்ராஃபிட்டும் ப்ராடக்ட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் பேஜ் 1ல் வந்து அந்த விஷுவல் நான் வந்து எகெயின் ஃபில்டர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா, அட்வான்ஸ் ஃபில்டரிங்கில் கண்டைன்ஸ் வி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நான் வந்து இது பண்ணி அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் இது கொடுத்தோடனே என்ன ஆயிருக்கு, இந்த பேஜுக்கு அப்ளை ஆயிருக்கு. பட் நீங்கள் செகண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் எதுவுமே அஃபெக்ட் ஆயிருக்காது ஃபில்டர். ஓகேவா, அந்த பேஜில் மட்டும்தான், ஒன்லி இந்த பேஜுக்கு மட்டும்தான் ஃபில்டர்ஸ் நடந்திருக்கும். ஓகே, செகண்ட் பேஜில் ஃபில்டர் நடந்திருக்காது. ஏன்னா அது நம்ம பண்ணது வந்து பேஜ் லெவல் ஃபில்டர் இல்லை. நான் ஒரு பேஜில் வந்து ஒரு ஃபில்டர் போட்டால் அது எல்லா பேஜுக்குமே அது ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போகணும், ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ்க்கு போகணும். சரிங்களா, ஒரு பேஜில் நான் ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லா பேஜுக்குமே ஃபில்டர் ஆகணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து இந்த ரப்பர் வச்சு எரேஸ் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால இப்போ நான் வந்து ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ் எடுக்கிறேன். இந்த ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸில் அகெயின் நான் ப்ராடக்ட் எடுத்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸில் நான் ப்ராடக்டை ட்ராக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் இங்கே போய் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபில்டரிங்கில் போயிட்டு கண்டைன்ஸ் வி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்ளை ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கேயும் அது நடந்திருக்கும், இந்த பேஜ்லேயும் அது நடந்திருக்கும். ஓகேவா, இதுதான் ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஃபில்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னையோட செஷன் என்ன அப்படின்னு இன்னையோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து இதே மாதிரி 3 பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு பேஜ் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்டு, அடுத்த பேஜ் வந்து ப்ராஃபிட்டோட ரிப்போர்ட், அடுத்த பேஜ் வந்து டிஸ்கவுண்ட் ரிப்போர்ட். ஸோ அதாவது நான் சொல்கிறது 3 பேஜ். இந்த ஒரு பேஜில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ பேஜ் ரிப்போர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சேல்ஸ் ரிப்போர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 2 டயக்ராம் மட்டும், 2 விஷுவல் மட்டும் போடுங்க. ப்ராஃபிட் ரிப்போர்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிப்போர்ட். ஓகே, ஸோ இந்த 3 ரிப்போர்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, விஷுவல் லெவல் ஃபில்டர், பேஜ் லெவல் ஃபில்டர் அண்ட் ஆல் பேஜ் ஃபில்டர், எல்லா பேஜுக்குமே ஃபில்டர் செக் பண்ணி பார்க்கணும். இதுதான். ஓகே, ஸோ கொஸ்டின் வந்து எண்டில் இருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லைசர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலி அடுத்த மீன்ஸ் தேர்ட் வீடியோவில் ஃபில்டர்ஸ்க்கும் ஸ்லைசருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.